வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம். சூரிய பகவானை எடுத்துக்கலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி. இந்த மாசம் 5வது இடத்துல தான் இருப்பார். பொதுவா 5ஆம் இடம் எப்ப எல்லாம் வலிமை பெறுதோ அப்ப பூராமே நமக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். அதாவது இப்போ ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து விலகி வேற இடத்துக்கு வேலைக்கு போறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பம் சிலருக்கு கண்டிப்பா ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த செக்ஷன் மாறுறோம்ல, அந்த மாதிரி செக்ஷன் மாறுற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி இப்ப நம்ம தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா கூட அந்த தொழில் ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் டல் அடிச்சுக்கும், கொஞ்சம் மெதுவாக தான் போகும். ஸோ ஒரு மாதம் நீங்க கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். புரட்டாசி மாதம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஐப்பசியிலாம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா தான் இருக்கும். அப்போ தொழில் நல்லா ஓடும். நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சுக்கிர பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல தான் இருக்கார். சுக்கிரன் 4வது இடத்துல இருந்தாலே உங்களுக்கு நல்ல யோகம் தான். நீண்ட நாளா வீடு கட்டணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த ஒரு சிலருக்கு அந்த கனவு பலிக்கும். கண்டிப்பா வீடு கட்டலாம் அல்லது வீடு வாங்கலாம், கட்டின வீட்டை, அல்லது அந்த வீடு விட்டு வீடு மாறக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய யோகங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது வீடு மாதிரியான சொத்துக்கள் வச்சிருந்தா அதை அடமானம் வைக்கிற மாதிரியோ அல்லது இந்த விற்கிற மாதிரியோ ஏதாவது வேலைகள் நீங்க செய்யணும்னாலும் தாராளமா செய்யலாம். ஒரு சிலருக்கு அதே மாதிரிதான் வண்டி வாகனங்களும் அதே மாதிரிதான், வாங்கணும்னாலும் வாங்கலாம், நம்ம விற்கணும்னாலும் விற்கலாம். எலக்ட்ரானிக் சாதனங்களும் அப்படிதான், வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். அந்த யோகங்கள் இந்த மாசம் உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்குங்க. கேது பகவான் 4வது ராசியில் இருக்கிறது. எப்பயோ வாங்கின வீட்டுல இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதாவது சொத்து பிரச்சனைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஏதாவது வரதுக்குரிய சந்தர்ப்பம் இப்ப ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் இருக்கதா செய்யும். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 5வது இடத்திலேயே பலம் பெற்று காணப்படுறது நல்ல யோகம் தான். புத்திர பாக்கியத்துக்கு நல்ல யோகம். அதாவது குழந்தை பேர் இல்லாம இவ்வளவு நாள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கும். ஒண்ணு குழந்தை இப்ப பிறக்கலாம் இந்த புரட்டாசியில. அப்படி பிறக்கல அப்படின்னா ஒரு சிலர் கன்சீவ் ஆகாதவங்க கன்சீவ் ஆகலாம். அது முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ 3வது குழந்தையோ. அந்த யோகம் இந்த மாசம் இருக்குங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல யோகத்தை இந்த மாசம் கொடுக்கும். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அவரு நல்லாதான் இருக்காரு உங்களுக்கு. குரு பகவான் 2வது ராசியில் இருக்கிறது எப்பயுமே யோகம்தான். எப்பயுமே அந்த குரு பகவான் 2வது ராசியில இருக்கிற போது நமக்கு நல்ல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பா கிடைக்கும். பணவரவு நல்லா இருக்கும். கடன் காட்சிகள் எல்லாம் தீரும். வராத பணம் கூட வரும். பேங்க்ல லோன் போய் கேட்டாலும் கிடைக்கும். வேற யார்கிட்டயாவது கடன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க. அதன் மூலமா பண பிரச்சனைகள் தீர்ந்து ஓரளவுக்கு நம்ம செல்வாக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப உங்களுக்கு இருக்கு. ஒரு சிலருக்கு மட்டும் குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் சண்டை சச்சரவுன்னு சொல்லி கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் வரைக்கும் அப்படி இருக்கும். ஆனா மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 6வது ராசியில தான் இருக்காரு. பொதுவா செவ்வாய் 6வது ராசியில இருந்தாலும் சொத்து பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு இந்த பாகவிஸ்தி தொடர்பான பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தீரும். நம்ம பாகவிஸ்தி பண்ணணும்னாவெல்லாம் பண்ணலாம். ஆனா சகோதர விஷயத்துல, கூட பிறந்தவங்க விஷயத்துல அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் நமக்கு வராது. ஏன்னா அவங்க எல்லாம் நம்மளை முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்புல இப்ப இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பிரஸ்தர் மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இப்ப இருக்கதான் செய்யுது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 10வது ராசியில தான் இருக்காரு. சனி 10வது இடத்துல பலம் பெற்று காணப்படுறது உங்களுக்கு நல்லதுதான், நல்ல யோகம் தான். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கொடுக்கறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கும். தொழில் நல்லா போகாதவங்களுக்கு தொழில் நல்லா போகும். ஒரு சிலர் எல்லாம் புதுசா தொழில் தொடங்குறதுக்குடைய யோகங்கள் இப்ப கிடைக்கும்.
வேலைனாலும் தொழில்னாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் அமையலாம், சிலருக்கு வாகன சம்பந்தப்பட்ட துறையில் அமையலாம், ஒருத்தருக்கு இன்ஜினியரிங் சார்ந்த ஃபீல்டு, ஐடி சார்ந்த ஃபீல்டெல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இந்த காலத்துல வந்து உங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதே மாதிரி பிசினஸே பண்ணணும்னாலும் சரி பண்ணலாம், உங்களுக்கு கொடுக்கும். ஆனா நம்ம வீட்டுல நாய், கோழி, பூனை இந்த மாதிரி மிருகங்கள் இருந்தா அந்த மிருகங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆபத்து வரும். ஏன்னா இது கர்ம யோகம்ங்கிற போது நம்ம வீட்டுல ஒரு சிலர் நேரத்துல வந்து பெரியவங்க இருப்பாங்க. அந்த பெரியவங்க இருக்கிற போது அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம போச்சுன்னா அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் காப்பாத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து அந்த அமைப்புகள் எல்லாம் கூட நல்லா இருக்கும். அதனால ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு கிரகநிலைகள் வந்து நல்லா தான் இருக்கு. அதனால இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாசமா தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அதோட ராகு தசை வந்து ஒரு சிலருக்கு நடக்கும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு. அந்த ராகு தசை நடக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில கொஞ்சம் தொந்தரவு நிறைய இருக்கும். தொந்தரவுன்னா என்னது? முன்னேற முடியாம இருக்கிறது, எந்த காரியமும் நடக்காம இருக்கிறது, ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது, ஒரு சிலருக்கு திருமணம் நடக்காம இருக்கிறது, ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு வகையில சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான பலன்கள் இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது ராகு தசை நடந்தா அந்த மாதிரி இருக்கும். அப்ப ராகுதசைக்குடைய பலன்களை என்னால இந்த பதிவுல வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வந்து தனியா வீடியோ போட்டு தான் சொல்ல முடியும். இந்த வாரம் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வந்து வெளிவர்றது மாதிரி இருக்கு, ராகுதசைக்கான வீடியோ. அந்த வீடியோ வந்து பல வீடியோக்கள் இருக்கு. அந்த பல வீடியோவையும் ஒவ்வொரு வீடியோவா வருஷ பிரகாரம் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா நிறைய விஷயங்கள் அதுல சொல்லியிருப்போம். அது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அது புரிஞ்சிச்சுன்னா ராகுதசை நடக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கிறதுக்கு என்ன வழிமுறைங்கிறது தெரிஞ்சிடும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கஷ்டத்துல இருந்து கண்டிப்பா வந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. அப்போ அந்த வீடியோவில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா கண்டிப்பா என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நான் ராகுதசைக்கான வீடியோ மட்டும் இல்ல, அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோகளுக்கு அனைத்துக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வர உடனே அதை நீங்க பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து புரியும். அதனால கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் கமெண்ட்ல. அந்த கேள்விக்கு நான் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன், பண்ணாம இருக்க மாட்டேன். எப்படி அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிற போது நீங்க பிறந்த தேதி, மாசம், வருஷம், பிறந்த நேரம், பிறந்த ஊர் பேரு, அதே மாதிரி உங்களுடைய பேரு, இதை மட்டும் அந்த கமெண்ட்ல போட்டுட்டு அந்த கேள்வியை கேளுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணி விடுறேன். ஆனா நிறைய கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி அடிஷ்னலா தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் சிரமமா இருக்கும் பதில் சொல்றது. ஏன்னா நிறைய பேத்துக்கு பதில் சொல்லணும் இல்லையா, அது ஒண்ணுதான். மற்றபடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.